தீபாவளிக்கு இன்னும் ஒரு 10-20 நாள் தாங்க இருக்கு. 20 நாள் 25 நாளுக்குள்ள தாங்க இருக்கு. திருப்பூர் வந்து எப்பயுமே பிஸியாவே இருக்குங்க. இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியாவே இருக்கும் திருப்பூர் வந்து. வேஸ்ட் குடோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் குடோன் தான் வச்சிருக்கோம். வேஸ்ட் குடோன் வியாபாரம் தலைகீழ படுத்துருச்சுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் குடோன் வியாபாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் ஆகுதுங்க. இந்த 17 வருஷத்துல வந்து இந்த அளவுக்கு டல்லானது வந்து நான் இப்பதான் பாக்குறேங்க. பாலிஸ்டர் ரோலு வண்டியில சுத்தி பாத்தீங்கன்னா பாலிஸ்டா ஏறி போயிட்டு இருக்குங்க. பாலிஸ்டர் கட்டிங் வேஸ்ட், பாலிஸ்டர் பிசுறு, எங்க பார்த்தாலும் பாலிஸ்டர் பாலிஸ்டர் பாலிஸ்டர். திருப்பூருக்கு எப்படி போனாலும் ஏதாவது ஒரு வேலை பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வாங்கின கடனை கட்டிட்டு சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மனசுல வந்து. வணக்கம் மக்களே, நான் உங்க ராஜா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா திருப்பூர் மார்க்கெட்டை பத்தி தான் மறுபடியும் பார்க்க போறோங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், திருப்பூர் வாஷ் அவுட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. பாருங்க, பார்க்காதவங்க கமெண்ட்ல கீழே செக்ஷன்ல கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. தீபாவளிக்கு இன்னும் ஒரு 10-20 நாள் தாங்க இருக்கு. 20 நாள் 25 நாளுக்குள்ள தாங்க இருக்கு. திருப்பூர் வந்து எப்பயுமே பிஸியாவே இருக்குங்க. இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியாவே இருக்கும் திருப்பூர் வந்து. அதாவது காலனிக்குள்ளேயும் சரிங்க, திருப்பூர் டவுனுக்குள்ளேயும் சரி, ஏகப்பட்ட வண்டிகள் போயிட்டு இருக்கும், ஏகப்பட்ட டிராபிக் வருங்க. ஏகப்பட்டவர் வெளியூர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு வருவாங்க. திருப்பூருக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. அதாவது ஜவுளி கடை வச்சிருக்கவங்க, சின்ன ஜவுளி கடை வச்சிருக்கவங்க, பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க, ஏகப்பட்ட பேர் திருப்பூருக்கு பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா திருப்பூர் ஹோல்சேல் வியாபாரம் ஃபுல்லா படுத்துருச்சுங்க. என்னன்னே தெரியலங்க. வேஸ்ட் குடோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் குடோன் தான் வச்சிருக்கோம். வேஸ்ட் குடோன் வியாபாரம் தலைகீழ படுத்துருச்சுங்க. ஒரு மில்லுலுமே வந்து பணம் ரொட்டேஷன் ஆக மாட்டேங்குங்க. ட்ரேடிங்லேயே வந்து பணம் ரொட்டேஷன் ஆக மாட்டேங்குது. சரக்கு ஏற்றி விட்டா 10 நாள் 15 நாள் 90 நாள், அதாவது 2 மாசம் 3 மாசம் ஆயிருங்க, பணம் ரொட்டேஷனே வர மாட்டேங்கி. சின்ன சின்ன குடோன்லாம் நிறைய குடோன் எனக்கு தெரிஞ்சு காலனியில் ஏகப்பட்ட குடோன் வந்து பூட்டிட்டாங்க. அதாவது 1 லட்சம் 2 லட்சம் வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பூராமே அந்த 1 லட்சத்துக்கு வந்து சரக்கு ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விட்டு 10 நாள் 15 நாள், அதிகபட்சம் 20 நாள்ல பேமெண்ட் வருது. அந்த 1 லட்சம் வந்து திரும்பி வருது. 20 நாள் கழிச்சு அந்த பேமெண்ட் திரும்பி வரையில வந்து கரெக்டா குடோன் வாடகை வந்துருது, சம்பளம் வந்துருது, கரண்ட் பில் வந்துருது, எல்லாமே வந்துருது. எல்லாமே கொடுத்து முடிச்ச போக மிச்சம் ஒரு 60,000-70,000 தான் மிச்சம் இருக்கு. அந்த 60,000 வச்சு மறுபடியும் சரக்கு எடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 60,000 70,000 80,000 லாபம் கிடைக்கும் அப்படின்னா அந்த 80,000க்கு ஏற்றி விடுறாங்க. அந்த 80,000 வர்றதுக்கு 20 நாள் ஆயிருது. மறுபடியும் அந்த 80,000 திருப்பி வரையில வந்து மறுபடியும் கரண்ட் பில்லு, குடோன் வாடகை எல்லாமே வந்துருதுங்க. அந்த 80,000லயும் ஒரு 30,000 வாஷ் அவுட் ஆயிருது. மிச்சம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வச்சிருக்காங்க. 50,000 வச்சு சரக்கும் எடுக்க முடியாதுங்க. அந்த கம்பெனில வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இருக்கும். வந்து கடனுக்கு எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து அந்த 50,000 வச்சு கடனுக்கு சரக்கும் எடுக்க முடியாம குடோனை பூட்டிட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து குடோனை பூட்டிட்டே போயிட்டாங்க, ஏகப்பட்ட பேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் குடோன் வியாபாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் ஆகுதுங்க. இந்த 17 வருஷத்துல வந்து இந்த அளவுக்கு டல்லானது வந்து நான் இப்பதான் பாக்குறேங்க. இந்த அளவுக்கு டல்லு, ரேட்டு கம்மி, ரொம்ப ரேட்டு கம்மியாயிருச்சுங்க. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ரேட்டு தான் இன்னைக்கு வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து ரேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபா போற கலர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்குள்ள வந்துருச்சுங்க. கிலோவுக்கு எல்லா கலருமே வந்து 10 ரூபாய் 20 ரூபா கம்மியாயிருச்சுங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம கம்பெனியில போய் வேஸ்ட் கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனியில வந்து நம்ம 40 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கும்போது அந்த கலர் ரேட் போயிட்டு இருக்கல கம்பெனில வந்து ஒரு 30 ரூபா 35 ரூபாய்க்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்திருப்போங்க. அதாவது மிக்சிங் கட்டிங் சொல்லி ஒரு 35 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ வந்து ரேட்டு 30 ரூபா 35 ரூபா போயில வந்து நம்ம கம்பெனில வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைச்சு கேட்டோம்னா ஒன்ஸ் கூட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டா ரேட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ரெண்டா குறைக்கவும் மாட்டேங்காங்க. அதனாலேயே வந்து ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து அவைலபிளா கட்டிங் வேஸ்ட் அவைலபிளா இருக்கு. சில பேர்ட்ட கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாலிஸ்டர் வந்ததுனாலதான் வந்து திருப்பூர் வந்து ரொம்ப டவுன் ஆயிருச்சு. பாலிஸ்டர் முதல்லாம் வந்து திருப்பூர்ல வந்து ஏதாவது ஒரு கம்பெனில தான் வந்து பாலிஸ்டர் வந்து வெட்டுவாங்க. சட்டை இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க குட்டி சைட்டம் இந்த மாதிரி தப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலுமே பாலிஸ்டர் வந்து வெட்டுறாங்க. மேக்சிமம் வந்து 100க்கு ஒரு 60% இல்ல 50% வந்து பாலிஸ்டரா வெட்டி தள்ளிடுறாங்க. அதனால தான் வேஸ்ட் குடோன் வியாபாரம்லாம் படுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் பாலிஸ்டர் சட்டை, பாலிஸ்டர் ரோலு, வண்டியில சுத்தி பாத்தீங்கன்னா பாலிஸ்டா ஏறி போயிட்டு இருக்குங்க. பாலிஸ்டர் கட்டிங் வேஸ்ட், பாலிஸ்டர் பிசுறு, எங்க பார்த்தாலும் பாலிஸ்டர் பாலிஸ்டர் பாலிஸ்டர். திருப்பூர் ஃபுல்லா இப்ப பாலிஸ்டா மாறிடுச்சுங்க. காட்டன் மெஜாரிட்டியா இருந்தது திருப்பூர் வந்து இன்னைக்கு வந்து பாலிஸ்டர் வந்து மெஜாரிட்டியா மாறிடுச்சு. அப்படிங்கிற வேஸ்ட் குடோன்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் வந்து ரீசர்க்கிள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எடுப்பாங்க. அதாவது காட்டன் பேஸ் வந்து அதிகமா எடுப்பாங்க. அதாவது கட்டிங் வேஸ்ட்லாம் எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா ஓய் நூல் தான் தயாரிப்பாங்க. ஓய் நூல் தயாரிக்காங்கன்னா ஒரு 100 கிலோ காட்டன் வேஸ்ட் போடுறாங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ வந்து பாலிஸ்டர் வேஸ்ட் போடுவாங்க. ஒரு கலர்ல வந்து 100 கிலோ காட்டன் வேஸ்ட் கருப்பு கலர் போடுறாங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ 5 கிலோ வந்து பாலிஸ்டர் கட்டிங் வேஸ்ட் போடுவாங்க. இப்ப எல்லா பக்கமுமே பாலிஸ்டர் 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 கட்டிங் வேஸ்ட் வெட்டையில வந்து பாலிஸ்டர் வந்து ரொம்ப அதிகமானதுனால வந்து வேஸ்ட் குடோன் வியாபாரம்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க. சின்ன சின்ன கம்பெனிலலாம் பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் சட்டு, பாலிஸ்டர் இதுதான் வந்து ஆர்டர் புக்கிங் ஆகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் வந்து கலர் வந்து அவ்வளவு சேட் ஆகாதுங்க. சீக்கிரத்துல வெளுத்து போகாது, சீக்கிரத்துல அவ்வளவு சீக்கிரம் கிளியாது.
அதனால வந்து எல்லாருமே பாலிஸ்டர் லைக் பண்றாங்க. பாலிஸ்டர்ல ஏகப்பட்ட கலர்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கலர்ஸ்க்கு மேல வருது. லைட் கலர் நம்ம போட்டிருக்கிறதே பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் சட்டை தான். பாலிஸ்டர்ல ஏகப்பட்ட கலர்ஸ் வருது. அதனாலே பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் தான் புக்கிங் ஆகுது. ஏகப்பட்ட சின்ன சின்ன கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் தான் புக்கிங் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் தான் ஆர்டர் எடுக்கிறாங்க. சின்ன சின்ன கம்பெனிலாம் ரேட்டும் கம்மிங்க, பாலிஸ்டர் ரோடு ரேட்டும் கம்மி. அதனால வந்து பாலிஸ்டர் ஆர்டர் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாலிஸ்டர் ஆர்டர் எடுத்து செய்யறதுனால ரீசர்க்கிள் வந்து போகாதுங்க. ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் கட்டிங் வேஸ்ட் எடுக்க ஆள் வராம ஒரு கம்பெனில இருந்து ஒரு 40-50 மூடையை ஏத்தி கொண்டு போய் நடு ரோட்ல ஒரு ரோட்டு ஓரத்துல இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் ஏன்னு பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, கட்டிங் வேஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு 30-40 மூடைக்கு மேல ரோட்ல இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அது மழையில நனைஞ்சு நாயெல்லாம் கடிச்சு இழுத்து ரோடு பூரா வேஸ்ட். சில பேர் வந்து அதுக்கு ரேட்டு எச்சு வச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து கரைச்சியில கணக்கு போடி பார்த்துக்கையில தான் தெரியுது அது வந்து மைனஸ்ல போய் முடியுது. திருப்பூர் நெசவாளர் காலனி, காதர்பேட்டை அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் வியாபாரம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் பீஸும் சரி, குட்டீஸ் பீஸும் சரி, பெரிய பீஸும் சரிங்க, நிறைய ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப காத்து வாங்குது, ரொம்ப காத்தாடுது, ஒரு வியாபாரமே இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் காதர்பேட்டையெல்லாம் போனா சுத்தமா வியாபாரமே கிடையாதுங்க. ஒரு கடைக்காரெல்லாம் கண்ணீர் வடிக்காத குறையா பேசுறாங்க. அதான் போன வருஷம் கூட எப்படியோ லாக்டவுன் அப்ப கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் அப்ப கூட ஓரளவுக்கு வியாபாரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த வருஷம் சுத்தமா வியாபாரம் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, வேஸ்ட் குடோன் வியாபாரம், இந்த பீஸ் சேல்ஸ் வியாபாரம் தான் ரொம்ப படுத்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன செக்ஷன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. அதாவது ஒரு 20 மிஷின் 30 மிஷின் வச்சு சின்னதா ஒரு செக்ஷன் மாதிரி வச்சு தச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது வெளி கம்பெனில எக்ஸ்போர்ட்ல இருந்து கட்டெடுத்து தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனிலாம் வந்து கரண்ட் பில்லு கட்ட முடியாம, நிறைய கம்பெனி சம்பளம் கொடுக்க முடியாம, சின்ன சின்ன கம்பெனிலாம் நிறைய பேர் மிஷின் வித்துட்டே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கம்பெனி வந்து மிஷினை வித்துட்டு அதாவது 20 மிஷின் வச்சிருந்தாங்க. ரெண்டாவது 10 மிஷின் ஆச்சு, 10 மிஷின் 5 மிஷின் ஆச்சு. இப்ப 5 மிஷினை வித்துட்டு தான் ஊருக்கே போயிட்டாங்க. அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாங்க திருப்பூருக்கு எப்படி போனாலும் ஏதாவது ஒரு வேலை பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வாங்கின கடனை கட்டிட்டு சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மனசுல வந்து. இந்த பிசினஸ் டல்லா இருக்கிறது எப்பதான் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் கூட ஓரளவுக்கு இழுத்து போயிருச்சுங்க. ஆடி மாசம் கூட அந்த அளவுக்கு டல் அடிக்கல, எல்லா பிசினஸுமே ஓரளவுக்கு ஸ்மாரா போச்சுங்க. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா ஓரளவுக்கு நார்மல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தது, புரட்டாசி பிறந்ததுங்க. துப்பரா வந்து எல்லா வியாபாரமே வந்து ஸ்டக் ஆயிருச்சுங்க. அதான் ஐப்பசி தீபாவளி வேற வருதுங்க. தீபாவளிக்கு வந்து இந்த வட்டம் எந்த சேல்ஸுமே கிடையாது. வேஸ்ட் குடோனும் சரி, சின்ன பீஸ் சேல்ஸும் சரி, அதாவது சின்ன சின்ன கம்பெனிகளும் சரிங்க, ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து மூடிட்டாங்க, ஏகப்பட்ட கடைகள் மூடிட்டாங்க, ஏகப்பட்ட வேஸ்ட் குடோன் மூடிட்டாங்க. எப்படி இதே நிலைமை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போகும் தெரியலங்க, எத்தனை மாசத்துக்கு போகும் தெரியல, எத்தனை நாட்களுக்கு போகும் தெரியல. தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் சொல்றாங்க தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா போயிடும், தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிக்கிறோம், கட்டிங் வேஸ்ட் வியாபாரமும் கொஞ்சம் நார்மல் ரேட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, மில்லுல பஞ்சு எல்லாம் ரொட்டேஷன் ஆயிரும், மில்லுக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பணம் போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரேடிங்காரங்க சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இப்படியே தான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரேட்டு கம்மியாகும்னு சொல்றாங்க. இப்படியே கம்மியாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படிதான் வேஸ்ட் தொழில் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சின்ன சின்ன குடோன் எல்லாம் பூட்டிட்டே போயிட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்லங்க, 1 லட்சம் 2 லட்சம் வச்சு பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் குடோன் காலி வந்துட்டு போயிட்டாங்க. மினிமம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 15 லட்சம் அப்படி வச்சு பிசினஸ் பண்றவங்க தான் இப்போ வந்து கொஞ்சம் அதாவது வேலைக்கு ஆட்களை குறைச்சி ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கம்பெனில மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் மட்டும் கிடையாதுங்க, வியாபாரம் டல்லா இருக்கு, எல்லா வியாபாரமே டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருப்பூர் மட்டும் கிடையாது, நம்ம சொந்த ஊர் வந்து சிவகாசி தாங்க. சிவகாசியில வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, மேட்ச் ஒர்க்ஸ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா லேமினேஷன், பிரிண்டிங், நோட் புக்ஸ் கம்பெனி, ஏகப்பட்ட கம்பெனி இருக்குங்க. இந்த நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காருங்க, பேக்கெட் நோட் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்காருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் கட்ட முடியல அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப கம்பெனில வந்து 15 பேர் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து ஒரு 4 பேர் தான் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா கம்பெனியை மூட வேண்டிய சூழ்நிலை வந்துரும் போல மாப்ள அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னு கேட்டா போன பக்கம் பணம் ரொட்டேஷன் ஆக மாட்டேங்க மாப்ள, பணம் இல்லன்னு சொல்றாங்க, நாளைக்குன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போறாங்க மாப்ள அப்படின்னு சொல்றாருங்க. இந்த மார்க்கெட் நிலவரம் எப்பதான் மாறும், இன்னும் ஒரு வருஷத்துல மாறுமா, இல்ல ஒரு மாசத்துல மாறுமா, இல்ல ஒரு 10-20 நாள்ல சரியா போகுமா, இல்ல தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா போகுமா, யாருக்கா தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். பாய்.